மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. ஆக்சுவலாக முக்கியமான விஷயம், இந்தியாவே பரபரப்பாக இருக்கிற விஷயம் நீட் எதிர்ப்பு மாணவர் போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிற விஷயம். அதெல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கீங்க. அதோட அடுத்த கட்டமாக இன்றைக்கு அந்த டெல்லியில் ஜந்தன் மந்திரில் தொடங்கிய போராட்டத்தினுடைய வடிவம் இன்றைக்கு நாடு முழுக்க பரவி இருக்கு. பல ஊர்களில் போராட்டம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நீட்டு தொடர்பாக முதலில் எதிர்ப்பு குரலை பதிவு செய்த மாநிலம் தமிழ்நாடு. முதலில் அதற்காக உயிரை கொடுத்த சகோதரி அனிதா. அந்த மகளுடைய அந்த மரணம் என்பது மிகப்பெரிய விதையாக மாறி இருக்கிறது. இன்றைக்கு அது எதிர்ப்பு என்பது விருட்சமாக டெல்லியில் பெரும் சேனையாக மாறி இருக்கிறது. இதெல்லாம் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த போராட்டத்தினுடைய இன்னொரு வடிவம் நாடு முழுக்க இந்த போராட்டம் பற்றி எரிய ஆரம்பிச்சிருக்கு இல்லையா. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஃப்ளாஷ்பேக்கில் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில், அப்போ ஜல்லிக்கட்டுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்தது. பீட்டா அமைப்புக்கு ஆதரவாக ஜல்லிக்கட்டை தடை செய்தது ஒன்றிய அரசாங்கம். அப்போ அதுக்கு எதிர்த்து மிகப்பெரிய குரல், அதுவும் தமிழ்நாட்டில் எழும்பிய குரல் தான். ஏன்னா ஜல்லிக்கட்டு என்பது நம்முடைய பாரம்பரிய வீர விளையாட்டு. கிராமங்களில் இன்றளவும் அது மிகப்பெரிய வீர விளையாட்டாக பார்க்கப்படுகிற ஒரு விஷயம். அந்த ஜல்லிக்கட்டை நடத்த முடியாமல் அதற்கு தடை விதித்ததை எதிர்த்து ஜல்லிக்கட்டு வேண்டும் என்று மிக நாகரிகமாக தன்னெழுச்சியாக உருவான ஒரு மிகப்பெரிய போராட்டம் என்பது உலகமே பார்த்து வியந்த ஒரு போராட்டம். யாரும் தலைவரெல்லாம் கிடையாதுங்க. அதற்கு இன்னார் தலைவர், இன்னார் தான் அதை ஆரம்பித்தாங்க, இன்னார் தான் தொடங்கி வச்சாங்கலாம் கிடையாது. தன்னெழுச்சியாக கூடிய கூட்டம். மெரினாவில் நடந்த இதுவரை நடைபெறாத மிகப்பெரிய போராட்டத்தினுடைய ஒரு வடிவம் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம். அந்த காலகட்டத்தில் அதோட அந்த வீரியமான விஷயத்தில் கடைசி நாளில் நடந்த கொடூரமான சம்பவங்கள் எல்லாத்துக்கும் திட்டமிட்ட சதி தான் காரணம். மாணவர்கள் அமைப்புகளோ மாணவர்கள் கலந்து கொண்டவர்கள் மீதோ எந்த தப்புமே இல்லை. அவ்வளோ நேர்த்தியாக, ஒழுங்காக, நேர்மையாக, பெண்களுக்கான கண்ணியமான, அத்தனை அழகாக, யாரும் போலீஸ் கிடையாது, பாதுகாப்பு கிடையாது, யாரும் சொல்லிக் கொடுக்கல, யார் தலைவர்களும் கிடையாது, எடுத்து நடத்த ஆள் கிடையாது. இப்படிப்பட்ட அந்த போராட்ட வடிவம் என்பது மெரினாவை உலக அரங்கில் அறியப்பட, ஏன்னா மெரினா உண்மையிலேயே அந்த கடற்கரை என்பது உலகின் மிக நீண்ட கடற்கரையில் 2வது இடத்துல இருக்குது. ஏசியாவிலே பெரிய கடற்கரை அது. அந்த கடற்கரை பெரிய பேர் பெற்றது ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் உலகம் முழுக்க தெரிஞ்சுது. இப்போ மெரினாவில் எதற்குமே அனுமதி கிடையாது. முன்னாடி மெரினாவில் சீரணி அரங்கம்னு ஒரு பெரிய ஸ்டேஜ் ஒன்று இருக்கும். எந்த மீட்டிங் போட்டாலும் அங்கே தான் போடுவாங்க. அது மத கூட்டங்கள் நடக்கும், கிறிஸ்தவ கூட்டங்கள் நடக்கும், அரசியல் கட்சியுடைய பிரம்மாண்ட கூட்டங்கள் நடக்கும். ஏன்னா யாருக்கும் அந்த இடம் பிரச்சனை பற்றாக்குறை அதெல்லாம் கிடையாது. மெயின் இடம். ஸோ அந்த இடத்துல அவங்க மீட்டிங் போட்டு எத்தனை ஆயிரம் மக்களை வேணால் அங்கே நீங்கள் நிறுத்திடலாம். அதனால் நடக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே மெரினாக்கு அந்த இதையே இடிச்சிட்டாங்க. இடிச்சுட்டு அதை இனிமேல் எந்த கூட்டங்களுக்கு அனுமதி இல்லைன்ட்டாங்க. இப்போ அந்த மெரினா கடற்கரை என்பது இப்போது இந்த தாவேக்கா அரசாங்கத்தால் பூட்டப்படுகிற நிலைமைக்கு வந்துருக்கு. பீச்சே பூட்டிட்டாங்க இப்போ. அதே மாதிரி பாண்டிச்சேரியில் காந்தி சிலை பக்கத்தில் அங்கேயும் அங்கே கடற்கரை என்பது இப்போ நம்ம ஊர் மாதிரி இங்கே கிடையாது. ஃபுல்லாக கடற்கரைன்றதே ஒன்றுமே இருக்காது. சும்மா ஒரு 50 மீட்டரில் கூட மணல் இருக்காது. அங்கே மணலே கிடையாது, சுத்தமாக கிடையாது. வெறும் பாறையாக தான் இருக்கும். அது அந்த தலைமைச் செயலகமாக இருக்கும். அதுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்கும். அங்கே தான் அந்த கடற்கரை ரோடு இருக்குது. அங்கே கூட்டங்களோ மீட்டிங்களோ அங்கெல்லாம் நடக்கும். இப்போ அந்த ரோட்டில் கூட அனுமதி இல்லைன்னு அந்த ரோடையும் பிளாக் பண்ணிச்சு பாண்டிச்சேரி அரசாங்கம். ஏன் கடற்கரைகளை மூடுகிறார்கள் அப்படின்னா, கடற்கரையில் நிச்சயமாக மெரினாவில் இந்த போராட்டத்திற்கு மாணவர்கள் கூடுவார்கள் என்ற ஒரு சந்தேக பார்வை உளவுத்துறைக்கு வந்திருக்கு. அந்த அடிப்படையில் மாணவர்களை கூட விட்டுட்டா பெரிய சிக்கலான, ஏன்னா ஏற்கனவே இந்த 65 நாட்களுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்க தாவேக்கா அரசாங்கத்துடைய அட்ராசிட்டியும், அயோக்கியத்தனமும், நிர்வாக சீர்கேடும், சட்டம் ஒழுங்கு சீர்கேடும், ஆட்சி நடத்தவே தெரியாமல் கேலி கூத்தாக்க போயிட்டு இருக்கிற அமைச்சருடைய அட்ராசிட்டிகளும், எதற்குமே பரிதாப நிலைமைக்கு கூட கண்ணீர் விடாமல், கொடூரங்கள் நடக்கும்போது கண்ணீர் வராமல், சினிமாவை பார்த்து கண்ணீர் விட்டுருக்கிற அமைச்சருடைய கோமாளித்தனங்களும், அதனால் அந்த நிர்வாகத்தின் மீது மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அதிருப்தியும், இது எங்கே போராட்டமாக வெடிச்சிருமோ, மாணவர் போராட்டத்தை காரணம் காட்டி தாவேக்கா அரசுக்கு எதிராக யாராவது போராட்டத்தை தொடங்கிடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு மெரினாவை பூட்டி வைத்திருக்கிறது. இதுக்கு இடையில மே தமிழகம் இயக்கத்தை சேர்ந்த திருமுருகன் காந்தி ஸ்ட்ரைட்டாகவே கேள்வி கேட்டார். மெரினாவை ஏன் பூட்டுறீங்க? எங்களுக்கு போராடுறதுக்கு இடம் கொடுங்க, மாணவர் போராட்டத்துக்கு இடம் கொடுங்க.
சாலை என்பது போராடுவதற்கான இடம் இல்லைன்னு பெரிய அறிவுஜீவி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. யார் தெரியுமா? நம்ம கல்வி அமைச்சர் ராஜ்மோகன். எப்பேற்பட்ட அறிவுஜீவி தெரியுமா அவரு? ஏன்னா இவங்க போராட்டம் எங்கே நடத்தினாங்க? அஜித்குமார் அடித்து கொல்லப்பட்டார் திமுக ஆட்சி காலத்தில் போலீஸாரால். உடனே முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் சாரிமான அந்த குடும்பத்தில் கேட்டார், மன்னிப்பு கேட்டார். உடனே அதுவே நாடகம், சாரி எங்களுக்கு வேண்டாம், நீதி வேண்டும்னு போராட்டம் நடத்தியது ஒரு சாலையை மறித்து தான். யார் தெரியுமா? நம்ம இப்போ முதலமைச்சராக இருக்கிற சப்பு விஜய். அப்போ சாலையா தெரியலையா மிஸ்டர் ராஜ்மோகன்? அடிப்படையில் அறிவோடு பேசுகிறீங்களா? நீங்கள் ஒரு அமைச்சர், ஒன்றும் தெரியலன்னா பேசாதீங்க, வாயை மூடிக்கிட்டு உங்கள் முதலமைச்சர் மாதிரி மூடிக்கிட்டு இருங்க. வாயை கொடுத்து ஏன் மாட்டிக்கிறீங்க? சாலை என்பது போராடுவதற்கான இடம் இல்லை. அப்போ போராட்டம் எங்கே நடத்துறது? போராட்டம் எங்கே நடத்துறது? பொதுமக்கள்லாம் போவாங்களாம், மருத்துவமனைக்கு போவாங்களாம், அலுவலகத்துக்கு போவாங்களாம். பல இடங்களில் பல சாலைகளை ஆர்ப்பாட்டத்திற்கு சின்ன கூட்டங்கள் நடத்துவதற்காக ஒதுக்கி விட்டுருக்கு. அந்த ரோட்டில் போக முடியலன்னா பக்கத்து ரோட்டில் சுற்றின்னு போகிறான். அவ்வளோதானே, சிம்பிள். நீங்கள் எங்கே போனாலும் ரோடை பூரா ரோட் ஷோன்னு ரோடை மறிப்பீங்களே. ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போதே அவ்வளவு அயோக்கியத்தனங்க. 38,000 40,000 வாட்ஸ்அப் குழுக்களை வச்சுட்டு அயோக்கியத்தனமாக பொய்யை பரப்பி ஆளுங்களை கூப்பிட்டு ரோடையே பிளாக் பண்ணி நாசம் பண்ணி 41 பேரை நெரிசலில் சாவடித்த கும்பல் இப்போ யோகிய சிகாமணிகளாக பேசுகிறாங்க. ரோடு வந்து சாலைகள் என்பது போராட்டம் நடத்துவதற்கான இடமில்லை. பேசுவது ஒரு அமைச்சர். இவர்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்டால், ஆஹா அமைச்சரே அறிவு இல்லைன்னு கேட்டார்னு ஒரு கேள்வி வேறு கேட்பாங்க. ஆக போராட்டம் நடத்துவதற்கு இடம் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு நம்ம திருமுருகன் காந்தி. ரோடு வந்து போராட்டம் நடத்த இடம் இல்லைன்றீங்கல்ல, சரி ஓகே, போராட்டம் நடத்துறதுக்கு எங்களுக்கு மெரினாவை திறந்து விடுங்க, சாத்வீக முறையில் அமைதியாக போராட்டம் நடத்திட்டு போகிறோம். நாங்கள் எத்தனை நாள் வேணால் போராட்டம், உங்களுக்கு யாருக்கும் எந்த பாதகமும் இல்லை. சாலைகள் அது பாட்டு வாகனங்கள் போயிட்டுருக்கோம், எந்த பிரச்சனையும் வராது. அங்கே மெரினா என்பது பறந்து விரிந்த இடம், எவ்வளவு பேர் அங்கே போய் உட்கார்ந்தாலும் பிரச்சனை இல்லை. அவர்கள் வந்து போராடுகிறத ஆயுசுக்கும் அவங்க வந்து போராட்டத்துக்கு அந்த அந்த நீட்டு ஒழிகிற வரைக்கும் போராட்டம் நடத்தட்டும், தொடர் போராட்டம் இருந்துட்டு போட்டோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதனால் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தினா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? அப்போ உங்களுக்கு என்ன பயம்னா, எங்கே மாணவர்கள்லாம் ஒன்றா கூடிட்டா, மக்கள்லாம் ஒன்றா கூடிட்டா இந்த ஆட்சி நிர்வாகத்துக்கு எதிராக, ஏன்னா ஏற்கனவே இது மைனாரிட்டி கவர்மெண்ட், மெஜாரிட்டி கிடையாது. எப்போனாலும் நித்தியகண்டம் பூரண ஆயுசு. இது பொய்க்கால் குதிரை, இது வந்து இரவல் கால் வச்சுட்டு போயிட்டு இருக்கிற ஆட்டம். இதெல்லாம் நான் சொல்லலை, எல்லாம் சொல்கிறதெல்லாம் எதிர்கட்சிகள். அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி டெய்லி சொல்லிட்டு இருக்காரு. ஆர்பி உதயகுமார்னு ஒருத்தர் இருக்காரு, கழுவி ஊத்துறாரு, டெய்லி ஒரு வீடியோ போடுறாரு. எங்களை மாதிரி யூடியூபர்கள் டெய்லி வீடியோ போடுறது கூட பிரச்சனை இல்லைங்க. அவர் முன்னாள் அமைச்சர், அவர் டெய்லி ஒரு வீடியோ கம்பல்சரியாக போடுறாரு. அசிங்கமாக திட்டாமல் அழகாக திட்டுறாரு. அருவருப்பாக பேசாமல் நடு மண்டையில நச்சுன்னு கொட்டு வச்சு வீங்க வைக்கிற அளவுக்கு கொட்டுறாரு. அந்த அளவுக்கு காரி துப்புறாரு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து பயந்துக்கிட்டு மெரினாவை பூட்டுறதுக்கான வேலையை வந்து தாவேக அரசாங்கம் மெரினா பூட்டிட்டாங்க. பூட்டுறதுக்கான இல்லை, பேரிகார்டெலாம் போட்டாங்க. நீங்கள் கடற்கரையில் தேவையில்லாமல் யாரும் ஓடவே முடியாது. 10 பேருக்கு மேலே போனால் போலீஸ் கேட்குது, ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கிறீங்க? நீங்கள் ரொம்ப நேரமாக ஒரு இடத்துல நின்று விளையாடினா கூட, ஏன் விளையாடுறீங்க, போதும் கிளம்புங்க அப்படின்னு விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட இடங்கள் வந்து சுத்தமாக அந்த கடற்கரை சாலை என்பது பேரிகார்டுகளால் மூடப்பட்டிருக்கு. எந்த வாகனமும் உள்ளே போக முடியாது. மக்கள் நீங்கள் வந்து ஒரு கும்பலாக போனீங்கன்னா கூப்பிட்டு கேட்குறான், எங்கே போகிற நீ அப்படின்னு. ஸோ இது என்ன காரணம்னா, இதுதான் காரணம். பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற அரசாங்கத்துக்கு மேலும் பயத்தை ஏற்படுத்துகிற விதமாக மாணவர் போராட்டம் தமிழ்நாட்டில் பல இடங்களில் வீரியமாக தொடங்கி இருக்கிறது. ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப அடக்குமுறை அதிகமாச்சுன்னா மாணவர் போராட்டம் நிச்சயமாக அரசுக்கு எதிரான போராட்டமாக மாறும். ஏன்னா அரசு நிர்வாகம் என்பது தடுமாறிக்கிட்டு இருக்கு. மாற்றம்னு கேட்டாங்க, ஏமாற்றம், தடுமாற்றம், துர்நாற்றம், கொடூர ஆட்டம், இதெல்லாம் தொடர்கதையாக இருந்து கொண்டிருக்கிறது தாவேக அரசாங்கத்தில். ஒரு செயல் கூட நல்ல செயல் இல்லை. ஒரு செயல், ஒரே ஒரு செயல், இதெல்லாம் இவங்க பண்ணியிருக்கிறாங்க, மாற்றத்தை கொண்டாந்துருக்காங்கன்னு எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு கேடுகட்ட ஆட்சியாக இருக்குது. புகழ் பரப்பிக்கிறாங்க. தன்னிலை விளக்கத்தை வச்சு அவங்களே வந்து சுய மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிறாங்க. அதை வேறு வார்த்தை சொன்னால் அசிங்கமாக இருக்கும். அதனால் சுய மகிழ்ச்சின்ட்டேன். அப்பேற்பட்ட கேடுகட்ட நிர்வாகமாகத்தான் இன்றைக்கி நிர்வாகம் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் இதற்கு எதிராக மாணவருடைய போராட்டம் எங்கே திசை மாறி விடுமோ, நம்ம ஆட்சி நிர்வாகத்தையும் காரி துப்பிடுவாங்களோ, திடீர்னு முதலமைச்சர் கான்வாய் போகும்போது குறுக்க மாணவர்கள் உட்காந்துட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? கடற்கரை சாலையை வந்து நீங்கள் என்ன வேணால் நடக்கலாங்க. ஏன்னா வந்து இன்றைக்கி லயோலா கல்லூரியில் மாணவர்கள்லாம் போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க. பல கல்லூரிகள் மாணவர்கள் வந்து மாணவர் அமைப்புகள் போராட்டத்தை தொடங்கி இருக்குது.
நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கு தமிழ்நாடு டெல்லிக்கு ஆதரவாக, அதாவது டெல்லியில் மாணவர் போராட்டத்துக்கு ஆதரவாக இங்கேயும் அவருடைய குரலை உயர்த்துவதற்கான வேலையை தொடங்கிட்டாங்க. நிச்சயமாக தாவேக அரசாங்கத்துக்கு வந்து பெரிய நெருக்கடி தான். இதை தவிர்ப்பதற்காக தான் அந்த மெரினாவெல்லாம் பூட்டுறது. இப்போ கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ திருமுருகன் காந்தின்றது கேள்வி கேட்டிருக்காரு. இது மாதிரி எல்லாரும் கேட்க ஆரம்பித்தாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே கடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கடல் வழியாலாம் வந்தாங்க மாணவர்கள். எப்படி வந்தாங்கலாம் தெரியாது. போட்டில் வந்து இறங்கினாங்க பயங்கரமாக. என்ன வேணால் நடக்கும் நாளைக்கு. ஸோ அதனால் என்ன நாளைக்குன்னா நாளைக்கே இல்லை, நாளைய தினங்களை சொல்கிறேன் நான். ஸோ மாணவர் போராட்டத்தை நீங்கள் வந்து அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி அவரோட சாத்வீக முறையில் அவர்களுக்கான இடத்தை அறவழியில் பாதுகாப்பு கொடுத்து நடத்துவதற்கு அனுமதித்தால் அது நீட்டாக டீசெண்டாக நடக்கும். நீங்கள் அடக்குமுறை ஏவர மாதிரி இந்த சனம் ஷெட்டி மாதிரி துபாகூர்கள்லாம் உள்ளே அனுப்பியோ இல்லை மற்றவர்களை அனுப்பி அதை சீர்குலைக்க நினைச்சாலோ அப்போ தான் அது தேவையில்லாத சிக்கலை உண்டாக்குற விதமாக இருக்கும். இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். மக்களை தொடர்ந்து பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது, தொடர்ந்து பேசலாம். அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்க அன்பு மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டுகளை போடுங்க. நன்றி, வணக்கம்.